இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ப்ளைன் குஸ்கா பிரியாணி நம்மளுக்கு கை கிடைக்கும். அது எப்படி பர்ஃபெக்டாக செய்யுது அப்படிங்கிறத பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாம் சேர்த்துடுங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு மாறினதும் இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு நல்லா வெந்து அதுக்கப்புறம் அடுத்த பொருளை சேருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ 3 தக்காளி, இதில் 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வரணும். லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பிரியாணி மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் கடைசியில் காட்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலாலையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க. சும்மா பேருக்குன்ற மாதிரி புதினா, கொத்தமல்லி சேர்க்காம நல்லா கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி வந்ததும் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் ரைஸில் வந்துட்டு செய்ய போகிறேன். இதே அளவு நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் சேர்த்துக்கலாம். தண்ணி அளந்து எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா டேஸ்ட் பண்ணும்போது உப்பு நம்மளுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு வரணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை இதில் வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு பழத்தோட லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா கிளாஸ் மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா ஈவனாக ரைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 15 நிமிஷம் இதையும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் அந்த சூட்லேயே இருந்துட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். இதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணிலையும் பண்ணலாம், இல்லை மஷ்ரூமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி அதே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.